நீர்வரத்து காரணமாக மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணை நடப்பாண்டு 3வது முறையாக நிரம்பியிருக்கிறது. இது பற்றிய மேலும் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் சந்தோஷ் இணைகிறார். சந்தோஷ், விவரங்கள். மேட்டுப்பாளையம் அருகே பில்லூர் அணை நீர்வரத்து காரணமாக நிரம்பியிருக்கிறது. இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தோஷ் இணைகிறார். சந்தோஷ், பில்லூர் அணை நிரம்பியிருக்கிறது, அங்கு வெள்ள அபாய எச்சரிக்கை ஏதேனும் விடுக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்கள். நிச்சயமாக இன்னைக்கு காலையில 11 மணி அளவுல இந்த பில்லூர் அணையானது முழு கொள்ளளவை எட்டி இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த உபரி நீர் இன்றைக்கு மேல் மதகுகள் வழியாக திறந்து விடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றின் கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. பில்லூர் அணையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது கோவை மாவட்டத்தினுடைய ஒரு முக்கியமான குடிநீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு அணை பகுதியாகும். இது இந்த ஆண்டு 3வது முறையாக நிரம்பி இருக்கக்கூடியது நிச்சயமாக இந்த மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும். இந்த அணையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இது 3வது முறையாக நிறைந்திருக்கிறது. தென்மேற்கு பருவமழை நீலகிரி மற்றும் கேரளாவினுடைய மலைப்பகுதிகளில் பெய்யக்கூடிய காரணத்தினாலதான் இந்த அணைக்கானது நீர் வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. இன்றைக்கு காலையில பாத்தீங்கன்னா 20,000 கன அடி தண்ணீரானது அணைக்கு வந்து கொண்டிருந்தது. இதன் காரணமாகத்தான் இன்றைக்கு அணையானது வேகமாக நிறைந்து 11 மணி அளவில் இந்த மதகுகள் தற்பொழுது திறக்கப்பட்டு அணைக்கு வரக்கூடிய அனைத்து நீரையும் முழுமையாக மேல் மதகுகள் வழியாகவும் அதே போல மின்சார தயாரிப்பின் மூலமாகவும் வெளியேற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த நீரானது பவானி ஆற்றில் பெருக்கெடுத்து வரக்கூடிய காரணத்தினால கரையோர பகுதி மக்கள் எச்சரிக்கையா இருக்கணும்ன்றது ஒரு வருவாய்த்துறை மூலமாக அதிகாரிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.